எந்த ஒரு லேப்டாப் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் ஃபோன்லேயே கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அனிமேஷன் கீ அனிமேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து 16:9 அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு, அப்புறம் லேயர்ஸு, பிஎன்ஜி ஃபார்மெட் இருக்கிற லேயர்ஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கீ ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும். கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஸ்கை இருக்குது பேக்ரவுண்டில், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் லேயரை கிளிக் பண்ணி இந்த மீடியாவில் இருக்கிற பிஎன்ஜிஸ்லாம் எடுத்து போட்டுக்குங்க. இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கீ அனிமேஷனுக்காக இந்த வீடியோ. ஸோ பேசிக் சொல்லி தரல, நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, டேரெக்டாக நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சாச்சு, லேயர்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த படகை மூவ் பண்ணோம், ரைட் டு லெஃப்ட்டில் மூவ் பண்ணால் இங்கே டெலிட் ஆப்ஷன் பார்க்கலாம். அங்கே அந்த கீ சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த அங்கே மேலே அங்கே அனிமேஷன் பக்கத்தில் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு மார்க் வந்துடும், அந்த இடத்துல ஓவலாக வட்டமாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போட்டை வந்து லேயர் பை லேயராக ஆச்சு அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் மூவ் பண்ணி எங்கே போய் அது சேரணும் அது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடிச்சிட்டேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஃப்ரேமும் அதேமாரி நீங்கள் மூவ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிடணும். இது நெக்ஸ்ட்டு ஃப்ரேம். அது தூரம் போகும்போது இங்கே அதோட அளவு குறையும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அங்கே நீங்கள் ஸ்மார்ட் பண்ணி அதை குட்டியாக ஆக்க வேண்டியதான். அந்த இடத்துல ஆரோமாக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்க அதை குட்டியாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கைன்மாஸ்டருடைய பேசிக் வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அடுத்த என்னுடைய வீடியோ பார்த்துருங்க. அதில் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, இதெல்லாம் உங்களுடைய ஓன் க்ரியேஷனை பொறுத்து தான் இருக்குது. இந்த பொருள் இப்படி ஆடணும் நல்லாயிருக்கும், இப்படி மூவ் பண்ணால் சூப்பராக இருக்கும், அதுக்கேற்ற உங்கள் க்ரியேஷனை பொறுத்து தான் இருக்குது. இந்த மேகம் பார்த்தீங்களா, அதுவும் பேக்ரவுண்டில் இருந்து தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் லிங்க் வந்து இல்லைனா கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அது சைஸ் சின்னதாக இருக்கிறதால என்ன பண்ண முடியல. இல்லை நீங்கள் மவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது லேப்டாப் இல்லாத பட்சத்தில் இந்த ஃபோன் இதுமாரி கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் தான். இது எல்லா வசதியும் இதுலேயே இருக்குது, கைன்மாஸ்டர்லேயே இருக்குது. இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன், இதை முடிச்சிடுறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபைனலாக இதை வீடியோ பார்த்தீங்கன்னா போட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை வச்சது வந்து இப்போ வந்து ஒரேடியாக சேர்ந்து மூவ் ஆகும். அப்படி அந்த நம்ம எங்கே கொடுத்தோமோ ஃபினிஷிங் டச் எங்கே கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை மூவ் பண்ணுது. இதேமாரி அந்த பைக்குக்கும் நீங்கள் எஃபெக்ட் தரலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அது ஷேக் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த எஃபெக்டை கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். தென் உங்கள் எடிட்டிங்க்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டு, ஓவர்லே, இல்லை அந்த பார்டர்ஸ், ஒயிட் கலர் பார்டர்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரீ தான், மீடியா ஃபைல்லாம் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இது முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். அடுத்த பைக் இந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த பைக் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அது ஷேக் ஆகிட்டு வர மாதிரி மூவ் ஆகிற மாதிரி அதேமாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஓவல் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பைக்கை முன்னாடியும் அப்புறம் ஃப்ரேம் தள்ளி வச்சு பின்னாடியும் மாற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்லோவாக தான் நம்ம போயிட்டுருக்கு. அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொஞ்சம் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஃபைனலாக எப்படி இருக்குன்னா பாருங்கள். இப்போது இது ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இது வந்து நீங்கள் ப்ளஸ் சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ரேம் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு அந்த அடுத்த பைக்கை வந்துடணும். பைக்கை நீங்கள் மூவ் பண்ணிக்கணும், அங்கே அதில் கையை வச்சு பைக்கை நீங்கள் மூவ் பண்ணணும். இதேமாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அங்கே ஓவலாக அந்த லேயர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, பைக் லேயரு, அங்கே வந்து ஓவல் சிம்பிள் வந்துடும். அந்த ஓவலாக கீழே குட்டியாக புள்ளி மாதிரி வந்துடும்.
அது வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். இப்போ ஃபைனலாக பாருங்கள், அந்த பைக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஃபைனலாக நம்ம இந்த சைடில் ரைட் சைடில் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது தனி லேயர் தான். அதுக்கு வந்துடலாம். அதில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே இதிலே டிஃபால்ட்டாக கைன்மாஸ்டர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அதை அப்படி விட்டுருலாம். ஏன்னா அது ஷேக் ஆகக்கூடாது, அப்படி தானே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், ஏன்னா ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஓவரால் அனிமேஷனை கிளிக் பண்ணிங்க. இங்கே பிளிங்க், ஷோ, ஸ்லோ, ஃப்ளிக்கர், பல்ஸு, ஜிட்லர், ஃபவுண்டைன், ரிங், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். ஒன்று ஒவ்வொரு எஃபெக்ட் தரும். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு எடிட்டிங் தான் யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரிஃப்டிங், ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு எஃபெக்ட். அடுத்து ரெயின், அது மேலேருந்து மழை கொட்டுற மாதிரி இருக்கும். இது ரொட்டேட்டிங், அந்த கவுண்டர் கிளாக் வைஸில் ஆன்டி கவுண்டர் இதுமாரி மாற்றிட்டுருக்கோம். இது தேவையில்லை, இதை நானே கொடுத்துட்றேன். ஃப்ளிக்கர்னு தேவையில்ல, பல்ஸுன்னு தேவையில்ல. தென் அடுத்து நான் இப்போ எங்கே போக போகிறேன்னா, அந்த சூரியன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன் அப்படியே மேலே விடிஞ்சா மேலே அப்படியே ஈந்திருக்கும் பார்த்தீங்களா, மேலே ரைஸ் ஆகும்ல, அந்த ரைஸ் ஆகிறது வந்து பண்ணுறது அப்படின்னா அதேமாரி இங்கே லேயரை உங்களுக்கு தெரியும், லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஃபைலாம் காட்டுறோம். நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிங்க. இந்த கலர் பிஎன்ஜி இதெல்லாம் நான் வந்து கீழே டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட் தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷனில் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே எடிட்டிங்கு. இந்த இப்போ அந்த பிளண்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். உங்கள் கைன்மாஸ்டர் இல்லைனா இந்த கைன்மாஸ்டர் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் ரிமூவ் ஆகிடும், அப்படியே இந்த சூரியன் மாதிரி எஃபெக்ட் தெரியும். இது வந்து இங்கே கீழே இருந்து மேலே போகணும், அப்படியே இது மாதிரி ரைஸ் ஆகணும்னா இதே ஃபார்மெட்டு தான், அதே மெத்தட் தான். அங்கே டிலீட் ஆப்ஷனுக்கு மேலே அங்கே கீ ஆப்ஷன் இருக்கா, அந்த சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமாக இது அமைக்கி நீங்கள் மேலே அதை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா அப்படியே சூரியனுடைய மேலே ஏஞ்சி வர மாதிரி அழகாக அதுக்கு மாதிரி இருக்கும். இப்போ பண்ணுற பாருங்கள், போல் சூரியன் எங்கேருந்து ரைஸ் ஆகணுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணி கீழே வச்சுருங்க. கீழே தான் வரணும், கீழே வச்சுருங்க. அது ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குன்னு தெரியக்கூடாது, அது மாதிரி அப்படியே மறைச்சி வச்சுருந்த மாதிரி வச்சிடணும். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அதே மெத்தட் தான். நம்ம இந்த ஆட்டோமேஷனில் கீ ஃப்ரேம், இந்த கீ ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ ஃபுல்லாக இதே வீடியோ தான். எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி வச்சுருங்க. அந்தளவுக்கு ட்ராக் பண்ணி வச்சுட்டு வழக்கம் போல் அந்த டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே அங்கே கீ ஃப்ரேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ஆரம்பிச்சு அங்கே இந்த இடத்துல எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டில் வச்சு வேணாம் அதை கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஃப்ரேம் ஏற்ற மாதிரி அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். மேலே ரைஸ் ஆக அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் அந்த சூரியன் வந்து மேலே அப்படியே பெருசாகிற மாதிரி தெரியும், மேலே போய்ட்டு மாதிரி தெரியும். இல்லைனா அது வந்து பேக் சைடில் போகிற மாதிரி இருக்கும், இருக்க சூரியன் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், மேலே ஏஞ்சி வர மாதிரி இருக்காது. ஸோ அடுத்த ஃப்ரேம் நீங்கள் அதேமாரி இப்போ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ எந்த இடம் தேமோ உங்கள் இஷ்டம் தான் இன்னும் வச்சுக்கலாம். எப்படியும் சூரியன் இப்படி இந்த கிராஸில் தான் போகும். ஓகே, அப்படி இல்லை இது சூரியன் மாதிரி தெரியலன்னா நீங்கள் எஃபெக்டில் மாற்றிக்கலாம் போயிட்டு, இல்லைனா அதோட கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லோ கலர் இல்லைனா ஆரஞ்சு கலருக்கு டார்க்காக நீங்கள் ஒரு அந்த சூரியன் எப்படி இருக்கும் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ஃபைனல் முடிஞ்சு போச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதேமாதிரி தான் கீ அனிமேஷனை இதுமாதிரி தான் யூஸ் பண்ணணும், இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இதேமாரி கைன்மாஸ்டரோ இல்லை மற்ற சாஃப்ட்வேரில் ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.